ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான மீ நோ பாஸ் மீ பிளே அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் படமா வந்திருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, டோலி அப்படின்றவங்களுக்கு மெனபாஸ் டைம் ஆகுதுங்க. மெனபாஸ் அப்படின்னா என்னன்னு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் நிக்கக்கூடிய டைமுங்க. அதாவது ஒரு 50 வயசுக்கு அப்புறம் அந்த டைம்ல பெண்களோட உடம்புல சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். நேச்சுரலா ஏற்படுற மாற்றம் ஒரு பக்கம் இருக்க, டோலியோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்குதுங்க. எல்லாம் சேர்ந்து நம்ம டோலியை கோமா ஸ்டேஜ்ல கொண்டு போய் விட்டுருதுங்க. டோலிக்கு ஒரு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருக்கு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரில போய் செட்டில் ஆயிட்டாங்க. அம்மா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியும் பையனும் சரி பொண்ணும் சரி பாக்குறதுக்காக வரல. அதற்கான காரணம் என்ன, இதுல இருந்து டோலினால மீண்டு வர முடிஞ்சதா அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் உலக நாடுகளுக்கு இடையே வார் போயிட்டு இருக்கு. இதனால நமக்கும் பெருசா கண்டென்ட் கிடைக்க மாட்டேது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நானும் லேட்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் டிலேக்கான காரணம் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டோலியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. டோலிக்கு லைஃப்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறது, குறிப்பா இந்த மாரத்தான்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு லேடி தான் டோலி. ஆனா திடீர்னு இப்போ பெட்ல படுத்த படுக்கையா இருந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோலி மெனபாஸ் டைம்ல இருந்துட்டு இருக்காங்க. ஜெனரலாவே பெண்கள் ஒரு 50-55 வயசு நெருங்கும் போது அவங்களுடைய மாதவிடாய் அப்படின்றது ஸ்டாப் ஆகக்கூடிய காலகட்டங்க. அந்த டைம்ல உடல்ல வந்து சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு சாதாரணமா அது நடந்துரும். ஒரு சிலருக்கு அந்த காலகட்டத்தில் பெரிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை எல்லாம் கிரியேட் பண்ணிருங்க. இந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி ஒரு மலையாள படம் கூட எடுத்திருக்காங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்துருச்சு, டாக்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு ஒண்ணு அப்படின்னா உடனடியா டாக்டர் போய் பாத்துறோம், அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் எல்லாமே மருந்துலயே சரியாயிருது. ஆனா முன்னொரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிடையாது, சயின்ஸ் ஒன்னும் அவ்வளவோ டெவலப் ஆகல. அப்பெல்லாம் சில பெண்கள் மெனபாஸ் டைம்ல சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பேயெல்லாம் ஓட்டி இருக்காங்க. இதனால உயிரிழப்பெல்லாம் கூட ஏற்பட்டு இருந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை எல்லாம் பெண்கள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத தான் நான் இதன் மூலமா சொல்ல வரேன். பேக் டு த ஸ்டோரி. நம்ம டோலி இருக்காங்க இல்லையா, உடம்பு சரியில்லாத நிலையில படுத்து கிடப்பாங்க. அப்போ வீட்டுக்கு ஒரு பார்சல் வருங்க. அஞ்சலி அப்படின்ற ஒருத்தங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ டோலியோட கணவர் தான் போய் அந்த பார்சலை ரிசீவ் பண்றாரு. ஆக்சுவலா டோலிக்கு ஒரு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருக்கு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரில கல்யாணமாய் செட்டில் ஆயிட்டாங்க. பொண்ணு அனுப்பின பார்சல் தாங்க இது. சோ அந்த பார்சல் ஓபன் பண்ணி பார்த்தா கேக் இருக்கும். டோலிக்கும் கணவருக்கும் திருமணமாய் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. சோ 30வது வருஷம் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் கேக் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. கணவர் பெட் பக்கத்துல இருக்கிற டேபிள்ல கொண்டாந்து வைக்கிறாரு. இன்னைக்கு தான் நம்மளோட 30வது வருஷம் ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். இவ்வளவு நாள் நான் எதற்காக ஓடிக்கிட்டு இருந்தனோ அதற்கான பலன் கிடைக்க போகுது. கம்பெனியோட புதிய தலைமை அதிகாரியா என்ன வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்பி போறாருங்க. ஆக்சுவலா மனைவி படுத்த படுக்கையா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எதை பத்தியும் இவர் கேர் பண்ணிக்காம அவர் பாட்டுக்கு ஆபீஸ்க்கு போயிடுறாருங்க. விமனிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட்ல தான் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பிராண்ட் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பிராண்டுங்க. இவர் அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கான இடத்தை கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை தூக்கி வச்சு பேசுற மாதிரி பல விஷயங்களை இவர் பேசுவாருங்க. எல்லாருமே வந்து பயங்கரமா மோட்டிவேட் ஆகி கிளாப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அவரோட பர்சனல் லைஃப் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவரோட மனைவி படுத்த படுக்கையில இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட முக்கியமான நாள், அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாருங்க. அப்போ டோலி சொல்லுவாங்க, எனக்கு சுத்தமாவே முடியல, நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன், மெனபாஸ் டைம் அப்படின்றதுனால உடம்புல இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இவர் உறுதுணையா இருக்கணும் இல்லையா, ஆனா இவர் உறுதுணையா இருக்க மாட்டாருங்க. மனைவியை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி வந்திருப்பாரு. ஆனா ஆபீஸ் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மோசமான சிச்சுவேஷன்ல கூட நிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாருங்க. மனைவி சொல்லுவாங்க, என்னால சுத்தமாவே முடியல அப்படின்ட்டு. அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் எப்ப பார்த்தாலும் நீ குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேக் வந்தது இல்லையா, அந்த கேக்கை எடுத்து ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லி நம்ம டோலியோட வாயில திணிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருப்பாருங்க. டோலியோட பெயினை இவரால புரிஞ்சுக்க முடியலன்னா கூட பரவாயில்லங்க. ஆனா அந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்கள எவ்வளவு மோசமா இவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க. இப்ப டோலி வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக போறாங்க. அப்ப திடீர்னு தலை சுத்தி மயக்கம் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இவர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குங்க. இவர் அதை கண்டுக்காம தொடர்ந்து அங்க பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு அதிகாரியை பார்த்துட்டு, ரொம்ப நேரமா உங்களுக்கு போன் வந்துட்டு இருக்கு, ஏதாவது இம்பார்ட்டன்டா இருக்க போது நீங்க பேசிட்டு வாங்க, உங்களுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவரு இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, சரின்னு டோலியோட கணவரும் எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துட்டு ஸ்டேஜ் அவுட் இறங்குறாருங்க. வெளியில வந்து பார்க்கும்போதாங்க தெரியுது பக்கத்து வீட்டுக்காரங்க கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்க மனைவி டோலியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு டோலியோட கணவர் போறாரு. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்க விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா டோலி வந்து வீட்டுல கொஞ்சம் ஹெல்ப்புக்காக இவங்களை வர சொல்லி இருந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வெளியில போய் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, டோலிக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் உதவிக்கு கூப்பிட்டு ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. கதவு திறக்கப்படவே இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டை சுத்தி வந்திருக்காங்க. அப்போ
அப்ப விண்டோல ஏதாவது தெரியுதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் டோலி பாத்ரூம்குள்ள மயங்கி கிடக்குறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஒட்டச்சு இவங்க எல்லாருமே உள்ள போய் அதுக்கப்புறம் டோலியை ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் செஞ்சதா சொல்றாங்க. உடனே டோலியோட கணவர் டோலியை பாக்குறதுக்காக போக அங்க இருக்கிற நர்ஸ் நீங்க டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா போய் டாக்டரை மீட் பண்றாருங்க. டோலிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீங்க யார் டோலிக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் தான் டோலியோட கணவர் அப்படின்றாரு. நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது அதனால தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, எங்க ஒரு கேர்டேக்கரை வச்சாது பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டோலியோட தலையை ஸ்கேன் பண்ண போட்டோஸ் எல்லாத்தையுமே டாக்டர் காட்டுறாருங்க. டோலி மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க இல்லையா, அவங்க தலையில பலமா அடிபட்டு ஹெட் இன்ஜுரி ஆகி உள்ள பிளட் கிளாட் ஆயிருக்குதுங்க. அதனால அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டோலியோட கணவர் அசால்ட்டா சொல்றாருங்க, இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆபரேஷன் பண்ண வேண்டியது தானே அப்படின்றாருங்க. அதுலதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆக்சுவலா டோலி அவங்களோட மெனபாஸ் டைம்ல இருந்துட்டு இருக்காங்க. உடல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த டைம்ல தான் இவங்க கீழே விழுந்து இவங்களுக்கு ஹெட் இன்ஜுரியும் ஆயிருந்திருக்குது. ஆபரேஷன் பண்ணாதான் இவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். பட் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இவங்க ஆபரேஷன் பண்றதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு இவங்களுக்கு சில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. சோ அந்த ரிப்போர்ட்ஸ்க்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் அவங்கள அப்சர்வேஷன்ல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல டோலியோட கணவர் சொல்றாரு, இது எப்படியோ இந்த ஹாஸ்பிட்டல் தான் சிட்டிலேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சீக்கிரமா ஆபரேஷனுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கும்போது எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. இப்ப டோலியோட கணவர் ரிசப்ஷன்ல வந்து உட்கார்றாருங்க. இன்னைக்கு நம்மள எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க, இந்த கம்பெனியோட அடுத்த தலைமை அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கம்பெனிக்கு போன் அடிச்சு என்னோட மனைவிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க உங்களோட மனைவியை பாருங்க, இங்க எல்லா வேலைகளும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டோலியோட கணவர் பாத்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு போன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனான அக்ஷய்க்கு போன் அடிக்கிறாருங்க. அக்ஷய்க்கு திருமணமாகி மனைவி இருக்காங்க. பையன் ஃபாரின்ல தான் கைஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கான். பையனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உன்னோட அம்மா கீழே விழுந்து அவங்களுக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அது என்ன என்னோட அம்மா அப்படின்னு அழுத்தி சொல்றீங்க, உங்களோட மனைவி இல்லையா அப்படின்னு பையன் கேள்வி கேட்கிறான். உன்னோட அம்மாக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில நான் கால் பண்றேன், ஆனா இந்த டைம்ல ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு கேட்க பையன் பட்டுன்னு ஒரு பதில் சொல்றான், இப்படிதானே என்ன வளர்த்தீங்க நீங்க, சின்ன வயசுல இருந்தே என்கிட்டயா இருக்கட்டும் என் தங்கச்சி அஞ்சலி கிட்டையா இருக்கட்டும் என்னைக்காவது ஒரு நாள் அன்பா பேசிருக்கீங்களா, அட எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கீங்களா, அதெல்லாம் கூட இருக்கட்டும், நாங்க ஃப்ரீயா உங்ககிட்ட என்னைக்காவது ஒரு நாள் பேச முடிஞ்சிருக்குதா, நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தானே நானும் நடந்துப்பேன், எப்போதுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, பழச பத்தி எல்லாம் இப்ப எதுக்குடா பேசிட்டு இருக்க மவனே அப்படின்னு கேட்க, நான் உங்களுக்கு மவனா, இப்பதான் மகன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வந்ததா, இங்க பாருங்க உங்களுக்காக இல்ல எனக்கு என்னோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும், என்னோட அம்மா மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன், ஆனா நானே நினைச்சாலும் இப்ப என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு டோலியோட கணவர் கேட்கிறாரு. அக்ஷயோட மனைவி வந்து 5 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால மனைவியோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நான் என்னோட மனைவியை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன் அப்படின்றத தன்னோட அப்பா கிட்ட அழுத்தி சொல்லிட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஏன்னா இவரு அவருடைய மனைவியை கரெக்டா கேர் பண்ணி இருந்தாருன்னா இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்திருக்காது இல்லையா, சோ அதைத்தான் இவர் மீன் பண்றாரு. அடுத்ததா தன்னுடைய மகளுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளான அஞ்சலிக்கு போன் அடிக்கிறாருங்க. வெளிநாட்டுல இருக்கிற அஞ்சலிக்கு அது ஒரு இரவு நேரங்க. என்ன அப்பா இந்த ராத்திரி கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணா இவர் விஷயத்த சொல்றாருங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அஞ்சலி ரொம்பவே பதறி போயிடுறாங்க. சரிப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பக்கத்துல இருந்து அம்மாவை பாத்துக்கோங்க, நான் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவனை எழுப்பி இந்த விஷயத்த சொல்றாங்க. கணவனும் பாத்தீங்கன்னா அஞ்சலியை இந்தியா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்சர்வேஷன்ல இருக்கிற டோலியோட உடல்நிலை நாளுக்கு நாள் வீக் ஆயிட்டே இருக்குதுங்க. டோலியோட கணவர் போயிட்டு உடனடியா ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, டோலி வந்து ஸ்டேபிளா இல்ல, அவங்களோட ஹெல்த் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆபரேட் பண்ண முடியும், அது வரைக்கும் அவங்களுக்கு பேசிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து மெடிக்கல் அப்சர்வேஷன்ல தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல, இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க, அவங்களை ஸ்டேபிள் படுத்துங்க, உடனடியா ஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோலியோட கணவர் ரொம்பவே பிரஷர் போடுறாருங்க. அதே சமயம் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் விஷயங்களுக்கெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போறாருங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. அப்படி இவர் வீட்டுக்கு போகும்போது நேத்து வந்து அஞ்சலி அமுச்சு வச்சிருந்தாங்க இல்லையா கேக்கு, அது டேபிள் மேல அப்படியே இருக்கும். மனைவி இல்லனா வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் உணர்றாருங்க. அடுத்த நாள் வழக்கம் போல கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனில இருந்து ஆளுங்களா வராங்க. கூட்டிட்டு போய் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிற டோலியை காட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதெல்லாம் ப்ராப்பரா முடிச்சிட்டு வாங்க, உங்க மனைவி கூடயே இருங்க அப்படின்னு சொல்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. குடும்பத்தை விட இந்த உலகத்துல இம்பார்ட்டன்ட்னு வேற ஏதாவது இருக்குதா, அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, அது வரைக்கும் உங்களோட வேலையை இன்னொருத்தர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல டேப்லெட்ஸ் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து தர சொல்றாங்க. நம்ம டோலியோட கணவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாருங்க. அதே சமயம் இவரோட கவனம் ஆபீஸ் மேல இருந்துகிட்டே இருக்குதுங்க. தொடர்ந்து ஆபீஸ்க்கு போன் பண்ணி அங்க நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் ஆர்டரும் கொடுக்குறாருங்க. நாளுக்கு நாள் நம்ம டோலியோட உடல்நிலை ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்குதுங்க. அவங்க ஸ்டேபிளாவே இருக்கிறது இல்ல. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா டோலியோட கணவர் கிட்ட பேசணும் அப்படின்னு வர சொல்றாரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல புது காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு. அவங்க கீழே விழுந்து தலையில அடிபட்டு பிளட் கிளாட் ஆயிருச்சு இல்லையா, டோலியோட ஒரு பக்கம் பேரலைஸ் ஆயிடுச்சுங்க. உடனடியா ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் நம்மளால இதை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. சீக்கிரமா பண்ணுங்க, எங்க சைன் பண்ண சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப டோலிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு உடனடியா சர்ஜரி பண்ணுனா அவங்களோட உயிருக்கே ஆபத்து
ஆபத்து ஆயிரும், ஏன்னா அவங்க கோமால இருக்காங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்ல டோலியோட கணவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனடியா ஆபரேஷன் பண்ணுங்க, அப்படி உங்களால ஆபரேஷன் பண்ண முடியலன்னா வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு டாக்டருக்கு ரொம்பவே பிரஷர் போடுறாருங்க. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில ஆபரேஷன் பண்றது அவ்வளவு சுலபமான காரியமே கிடையாது, உயிர் போற ஆபத்து இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப டோலியோட கணவருக்கு பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணு அஞ்சலி கிட்ட இருந்து கால் வருதுங்க. பொண்ணு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறா. ஏமா எதுக்குமா அழுவுற அப்படின்னு கேட்கும்போது, இந்தியாவுக்கு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டேன், ஆனா ஏர்போர்ட்ல என்ன அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, நான் இந்தியாவுக்கு வரதுக்கு ரெடியா இருந்தாலும் இங்க இருக்கிற அத்தாரிட்டிஸ் என்ன அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்ல, ஏன் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அஞ்சலி சொல்றாங்க, அவங்க 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால இந்த டைம்ல ஃபிளைட்ல டிராவல் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் நம்ம அஞ்சலியை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கியா, நீ என்கிட்ட இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அஞ்சலியோட அப்பா கேட்க, அஞ்சலி சொல்றாங்க, அப்பா நான் பிரெக்னென்ட் ஆன உடனே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு பல முறை முயற்சி பண்ணேன், நீங்க இதை கேட்கிற நிலைமையில இல்ல, ஏன்னா எப்போதுமே பிஸியா இருந்தீங்க, சரி அம்மா கிட்ட சொல்லி அம்மா மூலமா இதை உங்ககிட்ட கன்வே பண்ணிடலான்னு அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன், அம்மாவும் பல முறை உங்ககிட்ட சொல்றதுக்கு முயற்சி எடுத்தாங்க, ஆனா நீங்க ஆபீஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே போக்கஸ்டா இருந்ததுனால யாரும் உங்ககிட்ட சொல்ல முடியல, இப்ப 8 மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேட்கறதுக்கான நேரமே கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. இவர் போனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாரு, அப்ப எந்த அளவுக்கு இவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த டாக்டருக்கு இவர் ரொம்பவே பிரஷர் போடுறதுனால அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, நான் வேற ஒரு டாக்டருக்கு இந்த கேஸை மாத்தி கொடுக்குறேன், நீங்க அவங்கள போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்மோனா அப்படின்ற ஒரு டாக்டரை போய் மீட் பண்ண சொல்ல, அந்த டாக்டரை இவர் மீட் பண்றதுக்காக போறாருங்க. டோலியோட கணவரை பார்த்த உடனே அந்த டாக்டரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதாங்க தெரிய வருது, இவங்க 2 பேரும் காலேஜ் டைம்ல ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருந்திருக்காங்க அப்படின்ட்டு. உன்னோட மனைவி தான் இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, டோலியோட கணவர் விஷயத்த சொல்றாரு. உடனடியா ஃபைல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜெஸ்மோனா சொல்றாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க மனைவி இப்ப சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க, வாங்க உங்க மனைவியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா டோலியை பாக்குறதுக்காக வராங்க. அட்மிட் ஆன சூழ்நிலையில இருக்கக்கூடிய டோலிய கணவர் பாக்குறாருங்க. அப்ப பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஆக்சுவலா இவர் இப்படி இருக்கிறாரு இல்லையா, இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இல்லைங்க, எப்போதுமே ஜாலியா இருந்துகிட்டு 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் கைஸ் இருந்திருக்காரு. போக போக தான் வாழ்க்கையில முன்னேறணும், கம்பெனியோட முதல் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருந்திருக்காரு. 30 வருஷம் திருமண வாழ்க்கையை திரும்பி பார்த்தா இவரோட லைஃப்ல வெறும் ஓட்டம் மட்டும் தான் கைஸ் இருக்குது. பிரசன்ட்ல ஜெஸ்மோனா பாத்தீங்கன்னா நம்ம டோலியை ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போய் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் இல்லையா, அதை தான் இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மெனோபாஸ் டைம்ல அவங்களோட உடல்ல ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமா இப்போதைக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது, கொஞ்சம் அப்சர்வேஷன்ல வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதைத்தான் அந்த டாக்டரும் சொன்னாரு, நீங்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜெஸ்மோனா விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு 100 பெண்கள் வந்து மெனோபாஸ் ஆகுறாங்கன்னா அதுல ஒரு பொண்ணு வந்து உடல் ரீதியாவும் சரி சைக்காலஜிக்கல் ரீதியாவும் சரி பாதிப்படைகிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி டோலி அந்த 100ல ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. மெனோபாஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லவ் கேர் அப்புறம் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட்டை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கூடி சீக்கிரம் அவங்கள குணப்படுத்திடலாம், அதுக்கு உங்களோட கோஆபரேஷன் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. யோசனை பண்ணிட்டே இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாருங்க. அப்போ இவரோட பையன் சின்ன பையனா இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. டோலியோட கணவர் பாத்தீங்கன்னா தான் கூட ஒர்க் பண்றவரை எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு பார்ட்டி பண்றதுக்காக. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க பையனையே வந்து ஐடிஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுக்க சொல்லி இருந்திருப்பாரு. இந்த பையன் கொண்டாந்து கொடுத்துட்டு அப்படியே நின்னுட்டே இருந்திருப்பான். என்னடா நின்னுட்டே இருக்க போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அம்மாக்கு ரொம்ப ஃபீவரிஸா இருக்குது வந்து என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல, உள்ள ரூம்குள்ளேயே மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும் அதை சாப்பிட்டு படுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி அமைச்சிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா இவரோட பையனுக்கு அவர் மேல வெறுப்பு அப்படின்றது ஏற்பட்டு இருந்திருக்குங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டோலியோட பையன் யோசனை பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாளுமே அவர் எனக்கு அப்பாவா இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பையனுடைய மனைவி சொல்லுவாங்க, சரி உங்க அப்பா மோசமானவர் தான், ஆனா உன்னுடைய அம்மா என்ன பண்ணாங்க, உன்னுடைய அம்மா உங்களை நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க, இப்போ உயிருக்கு இக்கட்டான சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா, நீ போய் அம்மாவை பார்க்கலாம் இல்லையா, அம்மாக்காக நீ போலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி மனைவி சொல்றாங்க. இந்த பையன் என்ன சொல்றானா, நான் நினைச்சா இப்ப போய் என்னோட அம்மாவை பார்க்க முடியும், ஆனா நான் போக மாட்டேன், அதற்கான காரணம் என்னன்னா தனியா அங்க நின்று எல்லாத்தையுமே அவர் ஃபேஸ் பண்ணட்டும், இப்பவாது அவருக்கு அந்த வழி தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து வேலைன்னு வேலை பின்னாடியா தான் போயிருக்கிறாரு. அவரோட மனைவிக்கும் சரி அவரோட குழந்தைங்களுக்கும் சரி அவர் என்ன பண்ணாரு, சரி எதுவுமே செய்யலனா கூட பரவாயில்ல, ஒரு குவாலிட்டியான டைமையாவது கொடுத்துருக்கணுமே, அதையும் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா டோலியோட கணவர் வீட்டுல படுத்து கிடப்பாருங்க. அப்போ ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இவர் இப்ப சர்வீஸ்ல இல்ல, அந்த டைம்ல கம்பெனி லாப நோக்கத்துக்காக பட்ஜெட் எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் லாங் லீவ்ல இருக்கிறதுனால சோ இவரை வந்து கம்பெனி ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க. டைரக்டா டெர்மினேஷன் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கே இந்த கம்பெனில இருந்து ரொம்ப தயங்குறாங்க. பேசவே இவருக்கு புரிஞ்சு போச்சு. ரொம்ப கடுப்பாய் போனை கட் பண்ணிடுறாருங்க. அடுத்த நாள் இவர் டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாரு. ஜெஸ்மோனா அப்படின்ற டாக்டர் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட எல்லாம் வந்து கன்சல்ட் பண்றாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டோலியோட கணவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா நான் ஆபீஸுக்கு போனேன்னா என்னோட கெரியர் தப்பிக்கும், பட் டோலி ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. டோலியை பாக்குறதா இல்ல என்னோட கெரியரை பாக்குறதா அப்படின்னு நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல
ஸ்டேட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் ஜெஸ்மோனா சொல்றாங்க, எது உங்களுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. திடீர்னு டோலி அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவலுங்க. உடனடியா எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது டாக்டர்ஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து டோலியை கண்ட்ரோல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க இல்லையா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வராங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அதே சமயம் தன்னோட கணவரை பார்த்து இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. சரி நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெஸ்மோனா அப்படின்ற டாக்டர் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து டோலியோட கணவர் கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. இப்ப ஜெஸ்மோனா பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நாளை கடத்திட்டு இருக்கிறோமோ அவ்வளவு நாள் அவங்களோட உயிருக்கு ஆபத்து. சோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் இவங்க கன்சல்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டோலியோட கணவர் கிட்ட வந்துட்டு ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆபரேஷன் பண்றது அவங்களோட உயிருக்கே ஆபத்துன்னு. அப்படி இருக்கும்போது எப்படி ஆபரேஷன் பண்றது அப்படின்னு கேட்க ஜெஸ்மோனா சொல்றாங்க, மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்றது முன்ன மாதிரி கிடையாது, இப்போ ரொம்பவே வளர்ந்துருச்சு. நம்ம ஓபன் சர்ஜரி பண்ண முடியாது, பட் அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சில பல மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதே சமயம் டோலியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்டரி எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல, டோலியோட ஃப்ரெண்ட்ஸ் டீடைல்ஸ் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மெடிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து நான் தெரிஞ்சுக்கணும். சோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னால இந்த ஒரு ஆபரேஷனை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டோலியோட மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்டீங்கன்னா நானே கொடுக்க போறேன், அதுக்கு எதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இங்க டாக்டர் அப்படின்றது நீங்களா நானா அப்படின்னு கேட்க, அஃப்கோர்ஸ் நீங்க தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நான் கேட்கிற டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டோலியோட கணவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. ஒரு பக்கம் ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது டோலிக்கு சில பல ஞாபகங்கள்லாம் வருதுங்க. பசங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்களா இருக்கும்போது டோலியோட கணவர் ரொம்பவே கோவப்படுவாருங்க. எப்போதுமே வீட்டுல பிரச்சனையாவே தான் இருந்துட்டு இருக்கும். டோலியோட பசங்க ரெண்டு பேருமே அப்பா இன்னைக்கு சரியாயிருவாரு, நாளைக்கு சரியாயிருவாரு, அதுக்கப்புறம் மத்த அப்பாங்க மாதிரி இவரும் நம்ம கூட சந்தோஷமா இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. அது நடந்திருக்காதுங்க. அதுக்கப்புறம் நல்லபடியா டோலிக்கு சர்ஜரி நடந்து முடியுதுங்க. டோலியை பாக்குறதுக்காக டாக்டர் ஜஸ்மோனா போறாங்க. நீங்க கவலையே படாதீங்க, நீங்க பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், கூடி சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம், நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு கேண்டீன்ல நம்ம டோலியோட கணவர் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ பொண்ணு ஃபோன் பண்ணுவா, என்ன மன்னிச்சிருங்கப்பா என்னால வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லப்பா எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு, நான் அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன், பேசணும்னு நினைக்கிறேன், வீடியோ கால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இப்ப பண்ண முடியாது, நான் அப்புறமா பண்றேன், நான் டாக்டர் பார்க்க போறேன், போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்ணிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஆபீஸ்ல இருந்து ஒரு நபர் வருவாரு, லெட்டர் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த லெட்டரை வாங்கி ஓபன் பண்ணா இவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குதுங்க. ஆக்சுவலா இவர் ஆபீஸ்ல இருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஓவர் த போன் கால்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இவரு தான் பேச கட் பண்ணிட்டாரு. அந்த ஒரு விஷயத்தை இவருக்கு கேட்கறதுக்கு கூட விருப்பம் இல்லை அப்படின்ட்டு லெட்டர்லயே தெளிவா சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த ஆபீஸ்க்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, உங்களை வந்து டெர்மினேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷம் இவர் ஓடினார் இல்லையா ஒரு ஓட்டம், அதுக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடுச்சு. இந்த ஓட்டத்தை குடும்பத்துக்காக ஓடி இருந்தாருன்னு வைங்களேன், மொத்த குடும்பமும் இவருக்காக வந்து நின்றுருக்கும். இந்த மூமெண்ட்ல இந்த விஷயத்த நம்ம கிட்ட புரிய வைக்கிறாங்க. இப்ப நாளுக்கு நாள் வந்து இந்த டாக்டரோட ட்ரீட்மெண்ட் நல்லாவே பலன் அளிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டோலி ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. டோலியோட கணவர் வந்து பார்த்துட்டு வெளியில போவாருங்க. இப்போ இந்த டாக்டர் கிட்ட நம்ம டோலி சொல்லுவாங்க, ஆக்சுவலா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுல விருப்பமே இல்ல, என்னால ஏன் எல்லாரும் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் சொல்றாங்க, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நீங்க ரெக்கவர் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆறுதல் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாக்டருக்கு நல்லாவே தெரியுங்க, ஏன்னா டோலியோட கணவர் இப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது, ஏன் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டோலிக்கு தேவை ஒரு மாரல் சப்போர்ட் அண்ட் லவ், அதை வந்து இவரால மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா அவரே பாத்தீங்கன்னா வேலை போச்சு, நம்ம ஆசைப்பட்ட அந்த ஒரு இடம் நமக்கு கிடைக்கல அப்படின்ற வருத்தத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் போயிட்டு டோலியோட கணவர் கிட்ட பேசுவாங்க. மேபி இதுதான் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு ரைட் டைம் நினைச்சுக்கோங்க, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, இனிமேல் டோலியை பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க, அவங்களுக்காக பாட்டு பாடுங்க, காஃபி கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல, நான் இப்படி பாட்டு பாடுறதே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. காலேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா இவர் நல்லா பாட்டு பாடுவாருங்க, நல்லா அரட்டை அடிப்பாரு, ஃபன் பண்ணுவாரு, ஜாலியா இருந்த ஒரு ஆள் தான். சோ அந்த பழைய ஒரு ஆளை நீங்க கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டோலியோட டாக்டர் சொல்றாங்க. அதே காலேஜ்ல தானே டோலியோட டாக்டரும் படிச்சாங்க. அப்போ இவங்களுக்கும் நம்ம டோலியோட கணவரை பிடிச்சிருந்திருக்குது. அந்த டைம்ல அவருடைய கேரக்டர் பார்க்கும்போது ஆக்சுவலா ஒன் சைடா லவ்வும் பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப டோலி கிட்ட போயிட்டு டாக்டர் பேசுவாங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, என்ன வந்து ஒரு டாக்டரா பார்க்காம உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா பாருங்க, நீங்க ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலா உங்க கணவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது, ரொம்ப நல்லவர் தானே, ஏன் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் டோலி அவங்க சைட்ல இருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆரம்ப காலகட்ட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குதுங்க. எப்போதுமே வெளியில போயிட்டு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் டோலி கன்சீவ் ஆயிருந்திருக்காங்க. இவருக்கு குழந்தை பெத்துக்கணும், அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசையே இல்லைங்க. இவருக்கு பிசினஸ்ல எப்படியாவது வளரணும், ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு தான் இருந்திருக்குது. சோ அதனால பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. டோலி 2 முறை கன்சீவ் ஆகி இவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்குதுங்க. டோலி பாத்தீங்கன்னா அடுத்தது அந்த குழந்தைங்க மேல அன்பை காமிச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பட் இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே பிசினஸ் மேல இருந்ததுனால குழந்தைங்களையும் இவர் கவனிக்கல, டோலியும் இவர் கவனிக்கல. அதனாலேயே பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள விரிசல் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிருந்துருச்சுங்க. நாளடைவில் பசங்களுக்கும் அவங்க அப்பாவை பிடிக்காம போய் வீட்டை விட்டு தனித்தனியா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப டோலி என்ன நினைச்சிருக்காங்க
வச்சிருக்காங்கன்னா, சரி இந்த ஒரு விஷயத்துக்காக தானே கணவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக இவங்க முயற்சி எடுத்திருந்திருக்காங்க. ஆனா டோலி வந்து அவங்களோட மெனபாஸ் டைம் நெருங்கும் போது அவங்களுக்கு நிறைய ஞாபக மறதி எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்திருக்குது, முடி கொட்ட ஆரம்பிச்சிருந்திருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. இதனாலேயே பாத்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டோலியோட கணவர் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைலை கொண்டாந்து கொடுத்தாருன்னா அதை கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டு வந்துருவாங்க. எங்க வச்சுட்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு பக்கம் ஹெல்த் இஷ்யூஸ் இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் கணவரும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடலாம் அப்படின்ற மாதிரியே தான் கைஸ் டோலிக்கே ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருந்திருக்குது. இவங்களோட ஆனிவர்சரி அன்னைக்கு இவங்களால சுத்தமா எழுந்திருக்கவே முடியலங்க. பெட்ல படுத்திருக்கும் போது இவர் கேக் எடுத்துட்டு வந்து வாயில திணிச்சு விட்டுட்டு போயிருந்திருக்காருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா டோலினால தாங்கிக்கவே முடியல. சோ வாயில பட்ட கேக்கை கிளீன் பண்றதுக்காக தான் வாஷ்ரூம் போயிருந்திருக்காங்க. அப்ப வலிக்கு விட்டு தான் கீழே விழுந்து இவங்களுக்கு தலையில ஆபரேஷன் பண்ற லெவலுக்கு போயிருந்திருக்குது. இப்போ இந்த டோலியோட டாக்டர் இருக்காங்க இல்லையா, ஜெஸ்மோனா, அவங்க தொடர்ந்து டோலியை கேர் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வீல் சேர்ல எல்லாம் வச்சு வெளியில எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தெரிய வருதுங்க. ஒரு போர்ட் மீட்டிங்ல வச்சு இந்த டாக்டர் கிட்ட சரமாரியா கேள்வி கேட்கறாங்க. ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா கவனிக்காம இந்த பேஷண்ட் மேலேயே நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க, அப்ப இந்த ஜெஸ்மோனா சொல்றாங்க, எனக்கு பர்சனலா எந்த ஒரு கனெக்டும் இல்லங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்டலா நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது சக்சஸ் கொடுக்குது அப்படின்றத நான் வந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன எக்ஸ்பெரிமெண்டலான விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, மெனபாஸ் டைம்ல 100ல ஒரு லேடிக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இந்த ஹெல்த் இஷ்யூஸை ஓவர் கம் பண்ணி சர்வைவ் ஆகக்கூடிய அந்த ரேட்டிங் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட், அதுக்கப்புறம் லவ், கேர், இது எல்லாத்தையுமே கொடுக்கறதன் மூலமா அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட முடியும் அப்படின்றத தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது பலன் அளிக்குது அப்படின்றதையும் என்னால பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா டோலியை பார்க்கறதுக்காக வராங்க. நீங்க இனிமேல் இங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது, சோ நீங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டோலியோட கணவர் கேட்கிறாரு, அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், இனி டோலியை வீட்டில் வச்சே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு டாக்டரை எப்போதுமே உங்க கூடயே இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டோலி சொல்றாங்க, ஏன் ஒரு டாக்டரை வச்சு பார்க்கணும், நீங்களே எங்க கூட இருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல உங்களை மாதிரியே இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே நான் பார்க்கணும், அதனால நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வந்து என்ன பார்த்துட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி டோலி கேட்க, கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜெஸ்மோனா சொல்றாங்க. இப்ப ஜெஸ்மோனா பாத்தீங்கன்னா நம்ம டோலியோட கணவரை தனிப்பட்ட முறையில் கூட்டிட்டு போயிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் திருமணமான ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்றத ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. உங்களுடைய டே எப்படி ஸ்டார்ட் ஆகும், காலையில எழுந்திருச்ச உடனே நல்லா நீங்க பாட்டு பாடுவீங்க, அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டு வந்து உங்க மனைவிக்கு கொடுப்பீங்க, நீங்க ரெண்டு பேரும் குவாலிட்டியான டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட லைஃபும் சரி உங்களோட ஹெல்த்தும் சரி ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது. ஆனா இதெல்லாம் எப்ப மாற ஆரம்பிச்சதோ அப்பதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள விரிசல் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சது. சோ நீங்க பழைய விஷயங்களை எல்லாம் திரும்ப கொண்டு வாங்க, திரும்பவும் டோலியோட முகத்துல அதே சிரிப்பை கொண்டு வாங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாமே தன்னை போல சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாங்க. இப்ப ஜெஸ்மோனா பாத்தீங்கன்னா நம்ம டோலியோட வீட்டுக்கு வந்து ரூமுக்குள்ள இந்த மெடிக்கல் உபகரணங்கள் எல்லாமே ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, சோ எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்ப டோலியும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. இந்த டாக்டர் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா டோலியோட கணவர் அடுத்த நாள் காலையில பாட்டு பாடிட்டே காஃபி எல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாருங்க. இதை பார்க்கும்போது டோலிக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்குது. சந்தோஷப்படுறதா இல்ல எதனால இவர் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி யோசனை பண்றதா அப்படின்னு எதுவுமே தெரியாம புரியாத புதிரா தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு எதுவுமே புரியல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அது என்ன அப்படின்னா உன்னை திருமணம் பண்ணும்போது உன்னோட கணவன் எப்படி இருந்தானோ இனிமேல் அப்படிதான் இருக்க போறான் அப்படின்னு சொல்ல டோலியும் கொஞ்சம் ஸ்மைல் பண்றாங்க. டோலியோட கணவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாருங்க. அதனால டோலியோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் வச்சு டோலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நடக்க வைக்கிறதுக்கும் ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே இவங்க வீட்லயே தானே இருக்கிறாங்க, சரி நம்ம இன்னைக்கு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோலியோட கணவர் அந்த வீல் சேர்ல உட்கார வச்சு வெளியில எல்லாம் கூட்டு போறாருங்க. அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் வர சொல்லி இன்னைக்கு நம்ம எப்படியாவது டோலியை நடக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க வைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்களே எழுந்திருச்சு நடக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க. முதல்ல தட்டுத்தடு மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீல் சேரை விட்டுட்டு ஸ்டிக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னை போலவே இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மெனபாஸ் டைம்ல இவங்களுக்கு முடி உதிர்வு அப்படின்றது பயங்கரமா ஏற்பட்டிருந்திருக்கும். இப்போ இவங்க கண்ணாடி முன்னாடி போய் சீவும் போது அந்த முடி உதிர்வு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இப்போ டோலி ஸ்டேபிளா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரியல் டைம்ல நடக்கிற மாதிரி இவங்களால நடக்க முடியறது இல்ல. அதனால ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வீட்லயே வாங்கிட்டு வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. சோ நார்மல் ஒர்க் அவுட்ஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஹெவி ஒர்க் அவுட்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. போய் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா டோலிக்கு ஒரே சந்தோஷங்க. என்னன்னு பார்த்தா டோலியோட பையனும் பொண்ணும் குடும்பத்தோட வந்திருப்பாங்க. பொண்ணுக்கு குழந்தையே பிறந்திருக்குங்க. ஓடி போய் தன்னோட மகனையும் மகளையும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டோலியோட கணவர் பேசினதை தொடர்ந்து இந்த டாக்டரும் போன் பண்ணி இவங்க பசங்க கிட்ட பேசி இருந்திருக்காங்க. அவங்க வரதுக்கு சம்மதம் தெரிவிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா பேசுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ராத்திரி பாத்தீங்கன்னா டோலி மட்டும் ரூம்குள்ள இருக்காங்க, யாரையுமே காணோம். வீட்டுக்குள்ள அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. ஹெல்ப் பண்றதுக்காக ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரெல்லாம் சொல்லி டோலி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள யாரையுமே காணோம். ஹாலுக்கு இறங்கி வந்து பார்க்கும்போது
இருக்கும்போது பட்டுன்னு ஒரு சவுண்டுங்க. அந்த சவுண்டை கேட்டு இவங்க பயந்துடுறாங்க. பார்த்தா லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி மொத்த குடும்பமும் டோலியை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் பாட்டெல்லாம் பாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பையன் மட்டும் பாத்தீங்கன்னா டோலியோட கணவர்கிட்ட பேசவே மாட்டான். சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய அப்பா மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குதுலே. அவனுக்கும் அந்த வெறுப்பை எல்லாம் உடைச்சிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட போய் பேசணும் பழகணும்ன்ற ஆசையெல்லாம் இருக்குது. அது எப்படி பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனே போய் அவங்க அப்பா கால் கிட்ட உட்காந்துட்டு நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அந்த மாதிரி பேசினதுக்கு நான் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆகிறான். அதே சமயம் டோலியோட கணவரும் நானும் நிறைய விஷயங்களை லைஃப்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குடும்பமா ஒன்னு சேர்றாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. அப்ப இந்த ஜெஸ்மோனா அப்படின்ற டாக்டர் ஒரு விஷயத்தை ஓபன் அப் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உதவி செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த போர்ட் மீட்டிங்ல இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆக்சுவலா ஜஸ்மோனா பாத்தீங்கன்னா டோலியோட கணவரை காலேஜ் டைம்ல லவ் பண்ணி இருந்திருக்காங்க. லவ் மேட்ரு ஜஸ்மோனாவோட வீட்டுக்கு தெரிய வந்து ஜஸ்மோனாக்கு உடனடியா பாத்தீங்கன்னா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச டோலியோட கணவர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணி இருந்திருக்காருங்க. இதனால ஜஸ்மோனாவோட வீட்டுல இருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம டோலியோட கணவரையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இதுல பயந்து போன இந்த ஜஸ்மோனா பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி அவனை வெளியில கொண்டு வந்துருங்க, நீங்க சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க, டோலியோட கணவரை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்மோனாவை வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு லைஃபை வாழ்ந்தாங்க. இந்த பக்கம் டோலியோட கணவர் ஒரு லைஃபை வாழ்ந்தாரு. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம டோலியோட கணவரை இவங்க மீட் பண்றதா சொல்றாங்க. அதே சமயம் ஒரு விஷயத்தை இவங்க தெளிவுபடுத்திடுறாங்க. நீங்க கல்யாணமாயி ஒரு குடும்பமா இருக்கிறீங்க, சோ அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட பாயிண்ட், இதுல வேற எனக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்திடுறாங்க. அதே சமயம் டோலியோட ரூமுக்குள்ள இவங்க இந்த மாரத்தான் போட்டியில கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்கினது, அப்புறம் இந்த ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டு அது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு டோலியோட கணவர் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. டோலிக்கு ஒரு விஷயத்து மேல பேஷன் மற்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சோ அவங்க அதை தொடர்ந்து பண்றதன் மூலமா டோலிக்கு பழைய ஸ்ட்ரென்த் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் மும்பைல இருந்து ஒரு ட்ரைனரை வர வைக்கிறேன், சோ அந்த ட்ரைனர் வந்து டோலிக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, சோ அதன் மூலமா டோலியை ரேஸ்ல எல்லாம் கலந்துக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டோலியோட கணவரை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனர் வந்து டோலிக்கு பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல டோலியோட கணவரும் இந்த டாக்டரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. டோலியோடவே இந்த டாக்டருக்கு ஏஜ் அதிகம்னு நினைக்கிறேங்க, சோ அதனால உனக்கும் மேனபாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த டாக்டர் பயங்கர டென்ஷன் ஆகி அரைஞ்சிருவாங்க, திட்டவும் செஞ்சிருவாங்க. இப்படிதான் ஒரு பொண்ணு கிட்ட கொஸ்டின் கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி கிட்ட நம்மளோட பாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பயங்கரமா ஷாக் ஆவறாரு. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருங்க. ஆக்சுவலா இவங்க டோலி கிட்ட எல்லா கதையும் சொன்னாங்க இல்லையா, அந்த கதையில நான் காதலிச்ச பையன் உங்களோட கணவர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க, அதை மட்டும் சொல்லியிருந்தேன்னா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் சொல்லுவாரு, நீ என்னை விட்டுட்டு போனதுனாலதான் என்னோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாக்டர் பயங்கர டென்ஷன் ஆயிருவாங்க. எது என்னால உன்னோட லைஃப் போச்சா, உன்னை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட அம்மா அப்பா கிட்ட நான் பேசினேன், உன்னை காப்பாத்தியும் விட்டுட்டேன், நீ வெளியில வந்த ஒரு பொண்ணை காதலிச்ச கல்யாணம் பண்ண இப்ப சந்தோஷமா ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிற, ஆனா நான் இப்ப வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல, அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க டோலியோட கணவர் ஷாக்கிங்கா பாக்குறாரு. ஆக்சுவலா உன்னுடைய பிடிவாதம் தான் மொத்த வாழ்க்கையுமே அழிக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த டாக்டர் புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம டாலியை மீட் பண்ணி டாலியை பேசி கன்வின்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஒரு மினி மாரத்தான் ஒன்று நடக்குது, அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷனுக்கு நான் கண்டிப்பா கலந்துதான் ஆகணுமா, நான் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல உங்களால முடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணி இந்த மாரத்தான்ல ஓடவும் ஓடுறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு டோலி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த டாக்டர் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் தெளிச்சு கண்ணு முழிக்க சொல்றாங்க. நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சேர் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஓடி வந்து ஃபினிஷிங் லைன்ல தான் விழுந்திருந்திருப்பாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா நம்ம டோலியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. டோலி மாதிரியான பேஷண்ட்டுங்க இவ்வளவு சீக்கிரம் குணமாய் வந்து இப்படி ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம், இது ஒரு மிராக்கிள். அந்த மிராக்கிள் வந்து டோலிக்கு நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுக்கு மேனபாஸ் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃபே நின்றுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம என்னைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் லைஃப் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. மெனபாஸ் அப்படின்றத பிரிச்சு மீ நோ பாஸ் மீ பிளே அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதே சமயம் டோலியும் அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்ல என்ன மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க, அப்புறம் அதுல இருந்து எப்படி இவங்க ரெக்கவர் ஆகி வந்தாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.